ஐ திங்க் நான் வந்து ராங் பர்சன் டு கிவ் தி அட்வைஸ். பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வெப் சீரிஸாக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஹூ நோஸ், இட் மைட் பி யுவர் ஸ்டெப் டு சக்ஸஸ். ஃபேண்டாஸ்டிக். வி கம் டு குட் வைஃப் நவ். தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நிறைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யுனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா, இப்போது தருணிகாவோடு எல்லோரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டேர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டேர்ன்ட் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன், பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்போது, when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும், பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங். அப்போது ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீடு பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 சீசன்ஸ். 6 seasons I think. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்களா தருணிகாக்காக? உண்மையாக சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. ஐ டென்ட் see it. Not because of anything else. பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஒரு 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமோடே தான், சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நேரு, அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் கோட்டு போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட், அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன். பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், சூப்பர்ண்ட். ஸோ பார்த்தோன்னே ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன், and I would love to work with her. And இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் I met some fantastic people, and I think we're going back as a big family. We've become one big family ன்னு சொல்லலாம். அது சிட் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சிது குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சிட் சார் அவ்வளோ அருமையாக he is also the co-director for this film. ஸோ ஒரு சில டைமில் 2 பேரும் ரேவதி மேமும் சிட் சாரும் ஒன்றா பேசி மேம் வில் பி லைக் நம்ம இது பண்ணலாமா சொல்லி இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட I knew that side of Sid sir also through the shoot, and ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கே இப்படி ஒன்றுன்னா வரேன். மேகா
ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது ஷி வாஸ் ஆல்ரெடி அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி ஷி ஜஸ்ட் ஸ்ட்ரட்டட் ஹர் யூனோ ஷி வாஸ் தட் கேரக்டர். ஸோ பார்க்கும்போதே லைக் ஓகே ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது வி ஜஸ்ட் யூனோ காட் அலாங் லைக் அ ஹவுஸ் ஆன் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர், ஸோ நேச்சுரல், ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித். அண்ட் முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி, அது யாராக இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie. பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். வாங்க பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். பட் Amrita, இதுலேயும் she's played a very important, very important character. இது வந்து ஷீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் தருணிகா த்ரூ அவுட். என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேனேன்னு சொல்லக்கூடிய ஒரு டு ஹோல்ட் ஹர் ஹேண்ட் அண்ட் டேக் ஹர் எவ்ரிவேர் ஃபார்வர்ட், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா மர்லின். இது பார்த்ததுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் தாட் ஆஃப் எனி அதர் பர்சன் ஃபார் ஸ்னேஹா மர்லின் தேன் அமிர்தா. யூ டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் மை டியர். சிவா சார், இந்த இதில் கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளோவா சீன்ஸ் இல்லை, ஆனாலும் இருக்குது. ஆனாலும் அவரோட ப்ரெசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீனில். இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ப்ரெசன்ஸ் இருக்குது அவரோட. அண்ட் எப்போவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார். அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோன்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போ தான் நம்மளே நினச்சோம் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்தில். ஆனால் இதில் we have a lot of scenes together. and சம்பத் அண்ட் மீ எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ். ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து 2 ஆக்டர்ஸ் ஆன் செட். இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட். அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல், I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. Ari, actually நீங்கள் இன்னும் சொல்லலாமா அந்த விஷயத்தை சொல்லவா? ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைமில் அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. ஸோ நானும் அது மறந்து யூனோ வி வெண்ட் ஆன் வித் ஆர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லைவ்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா அந்த அந்த வெப் சீரீஸில் we were acting together. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்தது, ஆமாம் இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸில் ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியலை. ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக். அவங்க வந்து ஒரு லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹீ புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆரி. நவ் கமிங் டு ரேவதி மேம், it was such a pleasure working with you ma'am. Thank you so much. அவங்களோட டைரெக்ஷனில் சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படி நடுங்குவோம் செட்டில். பிகாஸ் மேக்ஸிமம் சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பற்றி தான் சொன்னார். மேக்ஸிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம், அதுதான் அவங்க மேக்ஸிமம் கோவம். அண்ட் வாய்ஸ் எக்ஸாக்டாக இருக்கா? அண்ட் வேறொரு இது என்னென்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க செட்டில், ஷூட்டிங் டைமில் செட் யூனோ வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக், எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்கள்,
இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன், அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ, நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும், லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். ரெண்டு இட்லியை போடுங்க, ஐயோ அது வேண்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் த மேக்ஸிமம் கோவம் ரேவதி மேமோட. ஆனால் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி இன்சைட்ஸ். அண்ட் அவங்க எப்படின்னா, நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படித்து ஷி சேஸ் ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்கள். இஃப் ஷீ ரியலி லைக்ஸ் இட், கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகே ஓகேவா, ஓகே ஓகே டன், வேறு வேண்டாம், இன்னொரு வேணுமா, வேண்டாம், திஸ் இஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன்னு சொல்லுவாங்க. வேணும்னா இஃப் ஷீ ஃபீல்ஸ் தட் வி நீட் ஒன் மோர், சரி ஒன் மோர் ஆர் மேபி another one. But it was such a wonderful experience working with her. It's the first full project I have worked with her under her direction, and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் தட் ஆல் ஆஃப் யூ வில் கிவ் அஸ் ஆல் யூர் லவ், சப்போர்ட் அண்ட் encouragement. Swarupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4ஆம் தேதி ஹாட்ஸ்டாரில் குட் வைஃப் வருது. Give us all your love and support. Thank you. Thank you ma'am, but I have one love the trial stand. அவ்வளோ அழகா இமிட்டேட்லாம் பண்ணி காமிச்சிங்க, நல்லா இருந்தது. And it's been so lovely to listen to you speak about each and every cast and crew on this series. Are you a good wife at all, and what would be your definition of a good wife, not as actor Priyamani but a human being Priyamani? இப்போ answering the first question, if I am a good wife or not, அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. இஃப் ஐ எம் அ குட் வைஃப் ஆர் நாட், அவர் வந்து சொல்லுவார். நான் செகண்ட் திங், பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் அ வைஃப் பர் சே, பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். வைஃப், மதர், ஹோம் மேக்கர்னெல்லாம் நம்ம இந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸில் இதை டிஃபைன் பண்ணுறாங்களோ, ஐ திங்க் தட் இஸ் அ குட் லேடி ஃபார் மீ. டைட்டில்ஸ் ஆர் அப் டு யூ, வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல். முடிஞ்சால் அப்படியே பூமி பொளர்ந்து உள்ளே போயிடலான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ், வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ இந்த வெப் சீரீஸ்ங்கிற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொன்னபோது ஐ வாஸ் அ லிட்டில் வரிட். பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து, நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்காந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாகி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரீஸ் இஸ் டுடேஸ் அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரீஸ் சொன்னோன்னா ஐ செட் ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் hesitant. But then I felt அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன், நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க, சலாம் வெங்கி. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம்ங்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விபாஸ். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஐம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ரைட்டர் அண்ட் அ டைரக்டர். அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சேன் ஒழிய மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதை. ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அப்படி தான் நான் குட் வைஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட்.
இட்ஸ் பியூட்டிஃபுல் டு see you speak. ரசிச்சிட்டே இருந்தேன் நான் இங்கேருந்து. ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனாக வந்து ரசிகையாக இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு ஆஸ் அ ஹோஸ்ட்டாக அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டாக ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் வைஃப் ஒன்ஸ் அகேன். அடுத்ததாக வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது நேச்சுரலாகவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் அ ஹாலிவுட் சீரீஸ், நம்ம இந்தியன் லாங்குவேஜில் ரீஜனல் லாங்குவேஜில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது சில பல ஸ்கிரிப்டில் சேஞ்சஸாக இருக்கலாம், ஒரு டிஃப்ரென்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸாக இருக்கலாம். எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. அவங்க அடாப்டேஷன்னு சொல்ல, அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக, நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ், ஹலிதா, விபாஸ், ஹாட் ஸ்டார், நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது. அந்த டிஸ்கஷன்ஸில் ஒவ்வொரு எபிசோடை நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம். என்னோட ஆசை என்னென்னா, யதார்த்தமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையை காட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. இதில் வந்து வேலை செய்கிற ஒரு பெண், ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, எப்போவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், நல்ல மகள், நல்ல மனைவி, நல்ல அம்மா, இதே தான் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஆனால் அந்த இதில் வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழறா, தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணுறா. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான். ஏன்னா வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு பேலன்ஸ் பிகாஸ் வி ஆர் குட் அட் இட். we are really good at it. I don't think, sorry, but I don't think the male species know how to balance. அது இட்ஸ் தேர், அவங்களோட டிஎன்ஏலே அப்படி தான் இருக்குது. ஆனால் பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு. அதை அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியும். அது வந்து நல்ல மகளாகவும் இருக்க முடியும், நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும், நல்ல அம்மாவாக இருக்க முடியும், அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும். நம்ம வந்து we are able to achieve, and that we can see in the last 10-15 years. So Good Wifeல இருக்கிற தருணிகாங்கிற கேரக்டர் வந்து is very close to most women, and they will all connect with her beautifully. So ஏன்னா அவள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இமோஷன்ஸ், அவள் அம்மாவும் இருக்கா, அவள் மனைவியாகவும் இருந்தா, அது அவளோட வீடு, அட் த சேம் டைம் அவளோட கெரியர் அண்ட் who she is, அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப்ங்கிற ஒரு சீரீஸில். ஃபேண்டாஸ்டிக். மேம், எல்லாருமே வந்து உங்களை பற்றி ஆஸ் அ டிரெக்டர் பேசினாங்க. ஒரு டாஸ்க் மாஸ்டராக, டஃப்பாக, ஈஸியாக, ஜாலியாக எல்லாம் சொன்னாங்க. 2-3 பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க. பட் நீங்கள் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். உங்கள் காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி எவ்வளோ நீங்கள் ப்ரௌடாக இருக்கீங்க, எவ்வளோ டஃப்பான ஒர்க் அவங்க பண்ணாங்க ஆன் செட், அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொன்னால் அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டோம் அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சாங்க, நான் எந்த வேலையும் செய்யலை. நோ, ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் அ டீம் ஒர்க். பல வருஷமாக, எனக்கு 43 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ பல வருஷங்களாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அண்ட் as an actor, as a production, Suresh and Nanu, we had a fantastic production. We produced films. We've produced about 1,000 episodes of series. So Telephotola, and so as a producer, as a as a writer, I've written a few episodes. As a director, as a short film director, long format, and now web series. இது எல்லாமே, the one thing is the most important thing is it's a teamwork. It's never ஒருத்தரோட விஷன்னு நம்ம கொண்டு வரோம், இல்லை. It just gets transferred from one to the other. ஹலிதா எழுதின ஒரு விஷயத்தை நானும் சித்தார்த்தும் சேர்ந்து நாங்கள் வந்து எடுத்தோம். அதில் வந்து டெஃபினெட்லி the people who are constant வந்து நம்ம பேனிஜே டீம் அண்ட் ஹாட் ஸ்டாரோட டீம்.
ஸோ அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக யூனோ அந்த சீரீஸை பற்றி எடுத்தாங்க. ஸோ சித்தார்த்தும் நானும் வேலை செஞ்சப்போ இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி ஒர்க்கிங் வித் சித்தார்த். ஒன் இஸ் he's an extremely what do you say ஒரு பிளான், ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது இல்லை ஒரு லைட்டிங் ஆகுது, லைட்டிங் டிசைன் ஆகுது, ஹீ இஸ் வெரி சர்டன் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஸோ நான் யோசிக்கிறத விட அவர் வந்து ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணி அடுத்த ஷாட் லைட் பண்ணிடுவார். அப்பப்போ சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சித்தார்த், எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பட் யூனோ the team work even ப்ரீ-ப்ரொடக்ஷனில் சித்தார்த்தும் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் him. அண்ட் கம்ப்ளீட் கலர் பேலட் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ யூனோ that is the kind of support that he gave me. Thank you சித்தார்த். இல்லைன்னா ஐ மீன் இட் would have been tough. எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் சொன்ன மாதிரி யூனோ இட்ஸ் நாட் லைக் அ ஃபிலிம். எவ்ரி ஜங்க்சர் ஆரி வந்து சொன்னார், எவ்ரி ஜங்க்சரில் ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு ஹை பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்மலாக ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் யூனோ he made it very easy for me. And எங்களோட டைரக்ஷன் டீம் வந்து it was a very nicely planned team. So எல்லாருமே we worked together. And அந்த டீமில் வந்து again the set, I mean he was really amazing the way he worked on the sets. எங்களோட set design he worked beautifully. அதுலேயும் வந்து the inputs he gave ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் வந்து நான் I think I had 2 meetings with K. அதில் வந்து I just kind of talked about it, but post-productionல Siddharth and K worked as a team together to put the series together. Because sadly அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன். ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது, நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ beautiful teamwork there also. So so it is complete teamwork coming together. Halita took it, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்கில் வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து the kind of input from Siddharth, from K and Kishan is like a dream. அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடன்னு பண்ணிகிட்டே இருப்பார். இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்கில். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்தில் சின்ன விஷயங்களும் அவங்க வந்து தேர் இன்புட்ஸ். சில நேரங்களும் கோவம் வரும், இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே, நம்ம சேர்ந்து பண்ணுற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு it is very important. So the Good Wife is a complete teamwork. Actors பத்தி நான் என்ன சொல்றது, Priya coming into the project was a big high for me, because not just a good actor, but a dedicated actor and a very easy actor to work with. 9 to 9 நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம். ஒரு பட்ஜெட்டில் 30 நாளில் ஒரு சீரீஸ் முடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இதை பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இப்படி போட மாட்டேன், அப்படி போட மாட்டேங்கிற ஒரு இதுவும் கிடையாது. நேராக வந்து நிற்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச்னா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க. இட் இஸ் ஸோ குட். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணி சில விஷயம் நான் வந்து நினைப்பேன், லெட் அஸ் கிவ் ஹர் ஒரு 20 மினிட்ஸ் கொடுக்கலாம், அதுக்குள்ளே மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிடுறேன்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ளே சித்தார்த்துக்கு தெரியும், அவங்க வந்து நின்றுடுவாங்க. ஐயோ பிரியா இஸ் கம். ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் சம்பத் அண்ட் ஆரி 2 பேர் கூடயும் ஐம் ஒர்க்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பிரியா அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்ட் பிஃபோர், பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு வாட் யூ கால் இட், அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ கெட் இட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு தெரியும், ஆஸ் அ டைரக்டர் ஐ வாஸ் ஸோ த்ரில்ட். 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அண்ட் ஆரியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயந்த ஒரு
ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்குன்னு. ஆரி அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார், அவரோட வார்த்தைகள், அவர் பேசுகிற விதம். ஸோ இட் வாஸ் ரியல் ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் தெம். மேகா அண்ட் அமிர்தா, அஃப்கோர்ஸ் இட்ஸ் மேகா இஸ் லைக் என்னோட ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவங்கள இந்த சீரீஸில் கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ வாண்டட் சம்படி, நம்ம பார்க்காத ஒரு முகம், நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸ் லாவண்யா வந்திருக்காங்க. ஸோ she was very important for me. And Amrita is another bubbly character. So all of them played their part, and I have to thank Krishna here, T.M. Krishna, because அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. Can I just have you on stage for a minute, please? So his contribution to the character also is very, very important. Please sit down. So okay, yeah, please stand. Courtly. Can we have another chair, please? அவர் கோட்ல தான் இருப்பார் அந்த சீரீஸ்ல most of the time. So so actors contribution, அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷன் எல்லாமே கொண்டு வரது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் டன் தட் பியூட்டிஃபுல்லி. ரொம்ப அழகாக பேசுனீங்க மேம், தேங்க்யூ. ஒரே ஒரு கொஷன் தான் பாக்கி இருக்கு. ஹாட் ஸ்டார் பானிஜே இந்த டீம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு குட் வைஃப் தொடர்ந்து பண்ணும்போது? சண்டை ஓ ஐயோ, அதில் தான் சப்போர்ட். சி, இஃப் யூ கேன் ஃபைட் வித் சம்படி, தட் மீன்ஸ் யூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். பட் அவங்க வந்து தே ஹேட் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஃபேத் என் மேலே, நான் பண்ணுற வேலை மேலே. பிகாஸ் நானும் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். when I come to my job, it is only my job, other than of course all the shouting and laughing that we did on set. பட் இல்லைன்னா வேலை மட்டும்தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு சீரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது டெஃபினெட்லி த சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் போத் பானிஜே டீம் அண்ட் ஹாட்ஸ்டார் டீம். ஐ தேங்க் யூ வெரி மச். நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லியிருக்கலாம், பட் இன் தி எண்ட் வி ஆர் அ டீம், and I think we have created a great product. Fantastic. We look forward to this massive product that's going to be streaming on Hotstar tomorrow, July 4th அன்னைக்கு நம்ம வந்து குட் வைஃப் of course நம்ம பார்க்க போறோம். Thank you so much ma'am, it's been fantastic speaking with you. What a fantastic human being are you. Thank you. Pleasure. Thank you. The only person whom she did not dress was me. எனக்கு மட்டும்தான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸே டிசைன் பண்ணல. பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த கலர்ஸ் தட் யூ கேவ். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இங்கே யாரும் வரல. அண்ட் ஐ திங்க் என்னுடைய டீமில் இருக்கிற மை டைரக்ஷன் டீம், ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் தெம். ஏன்னா எனக்கு வந்து அந்த பாஷை எல்லாமே அழகாக போட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள், ஐ திங்க் நான் அவ்வளோ சத்தம் போடல சித்து, இல்லைல்ல? பட் ஐ திங்க் மை டைரக்ஷன் டீம் வாஸ் அமேசிங், அண்ட் my production team was amazing, my actors team was amazing. So what else can I ask for? Thank you very much. எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட ரெண்டாவது வெப் சீரிஸ். ஃபஸ்ட்டு சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட ரெண்டாவது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் வந்து. என்ன கேள்வி இருந்தால் கேளுங்க. பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினச்சேன். ஓகே, நீங்களே நிறைய கேள்வி வச்சிருக்கேன்ட்டாங்க. அப்போ நான் நிறைய பேசிட்டா டைம் வேஸ்ட் பண்ணுவேன், நிறைய பேர் பேசணும். சார் நீங்கள் பேசலாம் சார், நீங்கள் பேசுறது எவ்வளோ அருமையாக இருக்குன்னா நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். இல்லை, நான் ஒரு நாள் கூட பேசுவேன், பட் அவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வேலை இருக்குது. அதனால் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். சரி, ஓகே, டன். நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ், ஆனால் ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்கள் படங்கள் பண்ணுறதுக்கும் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்டராக, ஒரு நடிகராக வந்து என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க?
நேற்று இன்டர்வியூவில் கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோன்னு நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அது ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே, எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும் பார்த்துருவாங்க அப்படின்னு. இல்லைங்க, தேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்றைக்கி டிஆர்பி ரேட்டிங்கில் அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னென்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறதை விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோடு முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் ஆனால் நான் படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா இங்கே 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்ததை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும், 30 minutes 40 minutes சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் அ ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் ட்ராமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய விமெனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் ஒய்ஃப் வந்து பேசியிருக்கு. ஃபென்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் ஒரு கம்பீரமான லாயராக வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர்ட்டேருந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோடனே பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் கோட் போட்டு வாதாடுவாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ இஸ் நேம் இஸ் உதய் சங்கர். ஸோ அவர் MABL முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போவார், அவர் கோர்ட் போடுவார். அவர் வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸில் இருக்கும்போது பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறத அப்படி தான் கேட்பார். ஸோ அது மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறது கூட எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, கதையெல்லாம் சொல்லாதுன்னு. ஸோ தட் வே ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ த வே த ஆட்டிடியூட் நான் நிறைய இங்கே கேரி பண்ணது இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மாக கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக அதை கேட்பார். ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோடய பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷனில் வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமாக இருக்கே, இவங்க பயங்கரமாக டிரெக்ட் பண்ணுறாங்களே, அவங்களோட டிரெக்ஷனில் நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருந்ததா? ஆஸ் அ சினிமா ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்டு அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேடமோட நம்ம டைரக்ஷன் நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததில்ல. அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும்.
அண்ட் வந்து கதை என்னன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வச்சுலாம். மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். எனக்கு பெயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரெக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ செட் இமிடியட்லி எஸ். கதை என்னென்னு நான் பார்க்கல, முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போகுது, என்னென்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற மன்னனில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க, காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையாடி எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes லிசன் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, பிரியாவோட இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்கமே வச்சுருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் படிச்சுப்பாங்க. ஃபேண்டாஸ்டிக். இப்போ one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife என்னவா இருக்கும்? குட் வைஃப் ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூவில் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால் நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நியாயமாக ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்கிறது நியாயமில்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேல் இருக்குது. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை கொஸ்டின் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபாக தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம் சுதந்திரமாக நாம் நினச்ச வாழ்க்கையை ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல் சாவனிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதை கொஸ்டின் பண்ணுறது தான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரியஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, ஏன்னா குட் ஒய்ஃப்னா என்னென்ன நிறைய கேள்வி இருக்குது. ஆண் செய்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு போனால் குட் ஒய்ஃபா, இப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணுறது தான் குட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்குறதுலேருந்து மீண்டு அதுலேருந்து ஜெயிச்சு வந்தால் குட் ஒய்ஃப், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெஃபினேஷன் இருக்குது. பட் இங்கே ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சுருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்கிறவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஆனால் அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும்னு நீங்கள் நம்புறீங்களா? பர்செப்ஷன் மாறும்னு நினைக்கிறேன். எஸ். நான் தான் இங்கே பெண்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குலசாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் வீட்டில் அதே குலசாமி சொல்கிறத நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்கே பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வேர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கும் ஃபஸ்ட் டைம் லாயராக இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரி தீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தருணிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தருணிகாவை பார்க்குறான். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been pleasure talking with you, sir. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், and we look forward to seeing the web series tomorrow and enjoying your performance. Thank you all the press and web serieskum நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை இந்த வெப் சீரிஸ் கொடுங்க. So before I just wind up, I thanks to my each and every one of my artists and Manjay and Sivana and Samad sir. So all the co-artists, ஏன்னா co-artist வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட்
பிரியா, ஷீ இஸ் ஆல்வேஸ் டால் டு அஸ். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மேமோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஹிந்தியில் அடுத்த படம் பண்ணுறீங்க, ஏதாவது எங்களுக்கு எழுதுங்க. தேங்க்யூ. சம்பத் சார், நீங்கள் பேசலாம் சார், நீங்கள் பேசலாம். கேள்விகள் இருக்குது, ஆனால் உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் பேசலாம். எஸ், அஃப்கோர்ஸ். முதலாவது ரேவதி மேடம், ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா, அஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சிட், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் தே, எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் மேடம். Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி, நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து வெளில போயிட்டு சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டராக இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் பார்த்த டிஃப்ரென்சஸ் அண்ட் நீங்கள் பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரில. அண்ட் வெப் சீரிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்குது. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ் 35 டேஸில் முடித்தோம் மேடம். 35 டேஸில் முடித்தோமா? ஸோ அந்த 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 ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால வி குட் 31 டேஸ் 31 நாளில் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்கள் ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷனில் ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோம், அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன் இந்த வெப் சீரிஸ்க்கு ஃபோன் வரைச்சு. நான் வந்து யாரை டைரக்ட் பண்ணுறான்னு கேட்குறச்சு, அவங்க வந்து ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் மேடமை பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சம்பத், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல்னாங்க. எஸ் மேடம், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்டிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாகலாம் பேச முடியும். வேறவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக நீங்களாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்ணுறீங்கப்பா நீங்கள்? அந்த பேப்பர் ஹவு மெனி நேத்தியே சொன்னேன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ சிட் டின்ட் ஐ டெல், இவ்வளோ கோவப்படுவாங்க. ஸோ நான் வந்து இனிஷியலாக பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன்னு. பட் போக போக பழகிடுச்சு. Brilliant. Thank you sir, thank you. நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க ஹீரோவா வில்லனா நல்லதா கெட்டதா எல்லாமே வந்து நாளைக்கு ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் தெரிய போகுது. எடிட்ல வந்து மேக்ஸிமம் ஆடியன்ஸ் என்ன வேணுமோ அதுதான் பண்ணுவோம். ஸோ மேம் வந்து ஒரு நோட்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம எடிட் கொடுத்தோம்னா மேம் நோட்ஸ் கொடுப்பாங்க, அதை ஒர்க் பண்ணி கொலாபரேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ரைட். டிரெக்டர் மேம் ரொம்ப டாஸ்க் மாஸ்டராக ரொம்ப டஃப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு? இல்லை ரொம்ப ஈஸி. பட் என்ன? ஆமாம் சார், அங்கே பார்த்து ஜாலியாக தான் ஜாலியாக தான் இருந்தது. ஜாலி, வெரி ஈஸி. அவங்க மேம் வத்த குழம்பு வச்சு கொடுத்தேன். ஐ லைக் தட். சார், ஓவராலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஒர்க் பண்ணது? இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா
இது வரைக்கும் ஒர்க் பண்ணது எல்லாமே ஃபாஸ்ட் கட்டில் தான் பண்ணியிருப்பேன். மேம் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டெடியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு 34-35 படம் பண்ணிட்டேன். பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டேன், மௌலி சார், சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் சார். பட் ரேவதி மேம் happens to be my first female director, so that's very very special for me. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் லைக் கூலஸ்ட் டு த கோர். நான் தான் ரொம்ப ஹைப்பர் ஆவேன், அவங்க ரொம்ப என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கூல் டவுன்னு. ஸோ ஷீ வாஸ் வெரி வெரி கூல் அண்ட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் அ டேலண்ட் பிரியா அண்ட் சம்பத் சார் அண்ட் ஆல் த கிரேட் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் they've all put in their best of the efforts to give us this series. Yeah, that's about it. சார் என்ன எதிர்பார்க்கலாம் ஆஸ் அன் ஆடியன்ஸ்? நாங்கள் இப்போ டீசர் ட்ரெய்லர் ரெண்டுமே பார்த்துட்டோம், ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருக்குது, ஒரு கைண்ட் ஆஃப் க்யூரியாசிட்டியை பில்ட் பண்ணுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அன் அடாப்டேஷன் as well. ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு இன்ட்ரீகிங் சீரீஸ்ங்க. த சீரீஸ் இஸ் பேசிக்கலி அபவுட் ரெசிலியன்ஸ், அதாவது நெகிழ்வுத்தன்மை. எப்படி ஒருத்தர் வந்து சுற்றி எல்லா பக்கமும் கஷ்டம் இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும், இல்லை டிசப்பாயின்மெண்ட், பிட்ரேயல் எது இருந்தாலும், ஹவு யூனோ தட் பர்சன் ரிசரக்ட்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட். அதுதான் அதோட கோர் ஐடியா. ஸோ ஒரு இன்ட்ரீகிங் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்ணியிருக்கோம் இந்த சீரீஸை. ஸோ ஐ திங்க் இட் வில் கனெக்ட் வெல் வித் த ஆடியன்ஸ். பிரில்லியன்ட். அண்ட் ஃப்ரேம்ஸுக்கு ஏதாவது யூனிக்காக நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணீங்களா வித் ரிகார்ட்ஸ் டு? இல்லை, ஃப்ரேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் ஆல்சோ கிவ் கிரெடிட் டு தி ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஜாக்கி சார், அண்ட் டு காஸ்டியூம் டிசைனர் ஸ்வரூபா. ஏன்னா என்னோட கலர் பேலட் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இருக்குது. ஆப்வியஸ்லி ஒரு பர்டிகுலர் கலர் பேலட் ஒன்று டிசைன் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு கலர் ஸ்கீமில் போகலாம் அப்படின்னு, கொஞ்சம் சாஃப்ட் லைட்டாக, ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல். ஸோ அந்த லுக் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் தி ஆடியன்ஸ் டு see it and give a feedback. Thank you so much, Sanjay sir, DOP and co-director of Hotstar Specials. Thank Good you. vibe. ரொம்ப நன்றி sir and all the very best. வாழ்த்துக்கள். குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷமாக ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைமில் வந்த படங்கள் இப்போது இந்த காலத்தில் அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. ஸோ அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இட்ஸ் பின் அ லவ்லி experience overall. I have done a couple of web series in the past, but this was a very strong cast. We had amazing actors, all of us, all of them, and thank you Swarupa. Of course we have TM Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because எனக்கு like you said, ஹமாம் ஓட image is very strong. இப்போ என்னை பார்த்தாலே அந்த ஒரு image தான் வரும். ஸோ அவங்க வந்து like she said, Swarupa and Revati ma'am and Siddharth, they've all worked together to create very interesting looks for all of us. And எனக்கு என்னோட look ரொம்ப பிடிக்கும் personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revati ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனால் வெப் சீரிஸ் வந்து தமிழில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. தமிழ்லேயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டிரெக்டர். ஸோ எப்படி பயங்கர டஃப்பா இல்லை ஈஸியா, ஜாலி டைப்பா மேம், எப்படி ஆஸ் அ டிரெக்டர்?
ஸோ நிறைய தடவை நான் செட்டில் அதாவது கேரவனில் இருக்கிறச்சு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணோம். ஸோ த திங் இஸ் அவங்க செட்டில் வந்து கத்துறதோ இல்லை கோவமோ நான் இது பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ சச் அ அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹர் செல்ஃப், அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். And she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am. So Megha Rajan avargalai Lavanyava avangala paaka porom. Yes, right? Yes. Thank you so much. Vaalthukal and many more projects to go. Thank you so much. And you'll forever be the Hamam mummy to all of us in our minds. Thank you.